அம்மா இங்க வந்து பாருங்கம்மா. சௌந்தர்யா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க அம்மா. அம்மா 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 இங்க பாருங்கம்மா. அம்மா என்னடாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? நைட்ல வந்து எதை பார்த்து பயந்துட்டடா நீ? அம்மா வெளியில வந்து பாருங்கம்மா. சௌந்தர்யா என்ன பண்றான்னு வந்து பாருங்களேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்க கூட வர மாட்டியாடா சுந்தர் நீ? என்ன அம்மா டெய்லியும் தினமும் தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க. நானே பயந்து போய் வந்திருக்கேன். நீங்க என்னன்னா தூக்கம் முக்கியம்னு சொல்றீங்க. அம்மா சௌந்தர்யா பாருமா, 12 மணிக்கு ஏஞ்சி போய் உட்காந்து சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்காம்மா. நீ என்னன்னா தூக்கம் முக்கியம்னு சொல்ற. அவங்க உட்காந்து பாருமா, உன் பொண்ணு டல்லா உட்காந்து சேர்ல டிங்கு 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 டிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காம்மா. அதுவே நான் பார்த்து பயந்துட்டு வந்து உன்னை கூப்பிட்டா நீ தூக்கம் முக்கியம் வேற சொல்றியம்மா. என்னடா சொல்ற நீ? அவ இங்க தானடா படுத்து தூங்கிட்டு இருந்தா. அவ எப்படிடா போய் சேர்ல உட்கார்ந்தா? அம்மா என்ன நீ நம்புவியா இல்லையாம்மா? நீ வந்து பார்த்தாதாம்மா உனக்கு தெரியும் அவன் என்ன பண்றான்னு. நான் வேற போய் பார்த்ததுக்கு செம்மையா அடி வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அவ அந்த கிளாக்க வச்சு என்ன ஒரு வாட்டி அடிச்சுட்டாமா. என்ன கீழே வேற தள்ளி விட்டாமா. உன்கிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னா அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லம்மா. நீ வேணா யார்கிட்ட வேணா போய் சொல்லி கூட வேற சொல்றாமா. என்னடா சொல்ற? அப்படியா சொன்னா? அப்படிலாம் அவ பேசவே மாட்டாளே. நீ என்ன புதுசா சொல்ற? சௌந்தர்யா சௌந்தர்யா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அவ பண்ற விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு. நீங்க வந்து பாருங்கம்மா. சரி வா வா போலாம் வா. அழாத நீ. உன்ன வேற அடிச்சுட்டான்ற. வா நான் என்னன்னா கேக்குறேன். அவளுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சேர்ல உட்காரணும்ன்ற எண்ணமே இருக்குது போல. சேர் வந்துதான் வந்தது. அவ எப்ப பார்த்தாலும் அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி நான் போய் என்னன்னு தான் கேக்குறேன் அவளை. என்ன கண்டுபிடிக்க முடியாதே உங்களால. நான் இங்க தானே இருக்கிறேன். மீண்டும் நானே வருவேன். எங்க இருக்கு கண்டுபிடி கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிங்க. நம்ம இப்படியே பாடிட்டே இருக்கிறது கூட ஜாலியாக தான் இருக்குது. சரி ஆனால் போய் படுப்போம். அப்புறம் இவங்க ரொம்ப டவுட்டு பற்ற போகிறாங்க. சரி என்ன பண்ணலாம்? தண்ணி திறந்து விடுற சவுண்டு கேட்டால் இவங்க வந்து பாத்ரூமில் இருக்கேன்னு நினச்சிப்பாங்க. சரி தண்ணியாவது திறந்து விடுவோம். இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்புவாங்க நம்மளை. லா 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 லா. கண்டுபிடி கண்டுபிடி எங்க நான் போயிருக்கேன். கண்டுபிடி கண்டுபிடி. எங்கடி போனே நீ? சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருந்த. நீ இவன் சொல்றா நீ என்னன்னா பாத்ரூம்ல இருந்து வர. எங்கடி பாட்டு பாடிட்டே வர? அம்மா நான் எங்கேயுமே போலமா. எனக்கு பாத்ரூம் வந்ததுன்னு பாத்ரூம் போயிட்டு வந்தமா. இவன் என்னம்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்கான்? நீ தானடி என்ன அடிச்ச? அழுதுட்டு இருக்கேன்னு கேக்குறேன்னா? நீ அடிச்சுதாண்டி அவ அழுதுட்டு இருக்கான். நீ வா சீக்கிரம் வந்து தூங்கு வா. இவன் வேற தூக்கத்துல நடந்து வந்து ஏதோ கனவு கண்டிருப்பான் போல. சரி வா போய் எல்லாரும் தூங்குவோம். எனக்கு தூக்கமா வருது. கண்டுபிடி கண்டுபிடி. என்ன கண்டே பிடிக்க முடியாது. இவ எப்படி ஏமாத்துறால பாத்ரூம்ல இருந்தேன்னு. சரி நம்ம இன்னொரு வாட்டி மாட்டாமையா போயிடுவா. இவ என்ன வேற அடிச்சு அழ வச்சுட்டால. பாத்துக்கலாம். அம்மா எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? நான் தூங்கி எழும்பி பார்த்தா யாரையுமே காணோம். வெளியில வேற சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லங்க. இவன் ஏதோ கனவு கண்டிருப்பான் போல. அம்மா நான் கனவெல்லாம் காணலம்மா. நான் உண்மையதாம்மா சொன்னேன். சரி படுத்து தூங்கு. மணி 3 ஆகுது. வந்து படுத்து தூங்கு. இவ வந்து சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தா. இப்ப அம்மா வந்து பார்த்தோன்னா பாத்ரூம்ல இருக்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இவ என்னதான் பண்றான்னு. இன்னும் இவ வரல வேற. அம்மா பாருமா இன்னும் சௌந்தர்யாவே காணோம். அவ வருவா. நீ கம்மனு படுத்து தூங்கு. சௌந்தர்யா சௌந்தர்யா. லா லா லா. இதோ வந்துட்டமா. வா நீயும் எங்க பக்கத்துலயே வந்து படுத்து தூங்கு வா. இல்லம்மா நான் கட்டிலே ஃப்ரீயா படுத்துக்கிறேமா. அப்புறம் எனக்கு இடமே இருக்காதுமா. பத்தியா இவ ஏதோ செய்யறதுக்கு தான் வந்து கட்டில தனியா படுக்கிறேன்னு சொல்றா. எப்பவுமே நான் கீழே படுத்தா உடனே வந்து அம்மா பக்கத்துல படுத்துப்பா. இப்ப பாரு கட்டில படுக்கிறேன்னு சொல்றா. நம்மள கொஞ்ச நேரம் கூட அந்த சேர்ல ஜாலியா ஆட விடல. சரி நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். எனக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த வீடு இனிமேட்டு என்னோடது. என் சேர் எப்போ இந்த வீட்டுல கால் வச்சுச்சோ அப்பவே இது எனக்கு சொந்தமான வீடா மாறிடுச்சு.
இனி இது என்னோட ராஜ்யம்தான். இந்த வீட்டுக்கு நான் எப்ப வந்தனோ இனிமேட்டு இந்த வீட்லயே தான் இருப்பேன். இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இனிமேட்டு தான் என்னோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது.